மகான் துளசிதாசர் 45ஆம் பகுதி. சீதையின் இருப்பிடம் தெரிந்ததும் சமுத்திரத்தை கடந்து லங்கையை முற்றுகையிட்டு தன் மனைவியை மீட்க முடிவெடுக்கின்ற பகவான் ஸ்ரீ ராமபிரானின் உதவிக்கு வானர வீரர்கள் அனைவரும் பக்கபலமாக இருப்பதென்று முடிவு செய்ததாக பதிவு செய்கின்ற தாசர், அந்த நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்த ராவணனின் சகோதரனான விபீஷணனை குறித்து தற்சமயம் உரையாடத் தொடங்குகிறார். சொந்த சகோதரனால் விரட்டப்பட்ட விபீஷண ஆழ்வார் தனக்கு நெருக்கமான நால்வரோடு அந்த தென் சமுத்திர கரையில் வந்து சேர்ந்தார். தன்னை கண்ட மாத்திரத்தில் எதிரணியில் இருப்பவரால் தனக்கு ஏதேனும் ஆபத்து நேரலாம் என்று அவர் சிறிதும் எண்ணவில்லை. அவர் விழிகளுக்கு இச்சமயம் பலவிதமான ஆபத்துகளிலிருந்தும் மீட்டெடுக்க வல்லவரான ஆபத் பாந்தவனான ரகுராமர் மட்டுமே இலக்கானார். நிராயுதபாணியாக அவர் சன்னிதானத்தில் வந்திறங்கும் என்னை அவர் நிச்சயம் நிராகரிக்க மாட்டார். அதுவும் அன்றி அத்தனை பாதகங்கள் அவருக்கு செய்திருக்கின்ற என் தமையனாரே அவர் முன்னே வந்து அபயம் ஸ்ரீராமா என்று கூறுவானாகில் அந்த ஒரு வார்த்தைக்காகவே இந்த அகிலம் முழுவதையும் எதிர்த்து கொண்டு அவனை ரட்சிக்க கூடியவரான அந்த ஸ்ரீ ராமபிரானா ஒரு பாவமும் அறியாத என்னை ஏற்க மாட்டார். அவர் மீது நான் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை என் விழிகளில் சந்தேகத்திற்கிடமின்றி அவர் கண்டிப்பாக படித்து விடுவார். அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு நான் என்னை நிரூபிக்க வேண்டுமே அன்றி அவர் என்னிடம் எந்த நிரூபணத்தையும் எதிர்பார்க்க மாட்டார். அந்தர்யாமியாக அத்தனை ஜீவன்களுக்குள்ளும் வியாபித்தருள்பவனிடம் கூறிக்கொள்ள என்ன இருக்கிறது? என் ஆன்மாவின் கூக்குரல் இந்த சமுத்திரத்தின் பேரிரைச்சலையும் அந்த சேனைகளின் பேரிரைச்சலையும் தாண்டி அவர் செவிகளில் நிச்சயம் வீழும். அது போதும் எனக்கு. மேற்படி நம்பிக்கையோடு வந்தவரை ஏற்பதென்று ஏற்கனவே முடிவு செய்துவிட்ட பகவான் ஸ்ரீ ராமபிரான் கூடியிருந்தவர்களை கலந்தாலோசிக்க வேண்டுமே என்கிற கட்டாயத்தினால் அவர்களிடம் நாடி வந்தவனை என் செய்வது என்கின்ற வினாவை எழுப்பினார். ஓடி வந்தவனை ஒருபோதும் நம்பாதே என்று அத்தனை பேரும் கூறிய பொழுது தேடி வந்தவனை தள்ளிவிடாதே என்று அஞ்சனை மைந்தன் மட்டும் உரைத்தான். அந்த வார்த்தையையே தக்கதாக கொண்டு அக்கணமே அவ்வசுரனை அங்கீகரித்தார் பரமாத்மா என்று நம் விழிகள் பணிக்க காட்சிப்படுத்துகிறார் தாசர். இந்த கட்டத்தில் தாசர் தம்மையே விபீஷண ஆழ்வாராக எண்ணிக்கொள்கிறாரோ என்கிற ஒரு சந்தேகத்தை, ஐயத்தை அவரின் எழுத்துக்கள் வாசகர்களுக்கு ஏற்படுத்துகின்றன. காரணம், பிற கவிஞர்கள் பல அத்தியாயங்களில் விவரித்த எத்தனையோ விஷயங்களை ஓரிரு வரிகளிலே காட்டிவிட்டு இந்த விபீஷண சரணாகதியை மட்டும் தாசர் ஏறக்குறைய 10 அத்தியாயங்களில் விவரிக்கிறார். அவற்றுள் ஸ்ரீ ராமபிரான் விபீஷணாழ்வாரை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை தாசர் கையாளும் அழகு நம்மை ஆச்சரியப்படுத்துவதாக இருக்கிறது. அல்லலுற்று இருப்பவருக்கு அபயம் அளிப்பதொன்றும் இவனுக்கு புதியதல்ல. துயருற்றிருந்த அகலிகை கருளினான், அதன் பின்னே சுக்ரீவனுக்கு அருளினான், இப்பொழுது விபீஷணாழ்வாருக்கு அருளினார். நெருங்கின பந்துவாக இந்த உலகம் எவரை காண்பிக்கிறதோ அவர்களையே துன்பம் நேரும் பொழுது ஒரு ஜீவனுக்கு ரக்ஷகன் அந்த பகவானாகத்தானே இருக்க முடியும். அதனால் இவன் விபீஷணாழ்வாரை எப்படியும் தள்ளி வைத்திருக்க இயலாது. தீனபந்து என்கின்ற தனது பெயரை தக்க வைத்து கொள்ள விபீஷணாழ்வாரும் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்தார் என்று பதிவு செய்கின்ற தாசரின் தைரியம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? 45ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.